நடிகை கௌதமி ராஜேந்திர பாலாஜி மோதல் விவகாரம் ராஜபாளையம் தொகுதி யாருக்கு என்பதை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நடிகை கௌதமிக்கும் முன்னாள் அதிமுக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது. இதனால் அதிமுகவில் புதிய பரபரப்பும் கிளம்பியிருக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் சமயத்தில் ராஜபாளையம் தொகுதி பொறுப்பாளராக நடிகை கௌதமியை பாரதிய ஜனதா கட்சி அறிவித்தது. அதற்காக தேர்தலுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பாகவே கௌதமி ராஜபாளையத்தில் தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கி வந்துள்ள நிலையில் அங்கிருந்தபடியே களப்பணியில் அதிகம் கவனம் செலுத்தி வந்துள்ளார். ராஜபாளையம் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடப் போவது கௌதமி தான் என அவருக்கு வாக்குறுதி தரப்பட்டிருந்தது. இதுகுறித்து பாஜக மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி ஒரு பொதுக்குழு கூட்ட மேடையில் கௌதமி தான் ராஜபாளையம் தொகுதி வேட்பாளர் என அறிவித்தார். இதனால் மிகப்பெரிய நம்பிக்கையுடன் பணியாற்றி வந்தார் கௌதமி. மிக நம்பிக்கையோடு இருந்த நடிகை கௌதமி ராஜபாளையம் தொகுதி முழுவதும் பல சுற்று பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்துள்ளார். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த அவர் ராஜூஸ் சின்னத்தைச் சேர்ந்தவர். ராஜபாளையத்திலும் ராஜூஸ் சேர்ந்தவர்கள் அதிகம் இருப்பதால் கௌதமிக்கு இவர்களது ஆதரவு அதிகம் உண்டு என்பது திரைமறைவு செய்தியாகும். இந்த சூழலில் தொகுதி பங்கேற்றின் போது ராஜபாளையம் தொகுதியை அதிமுக எடுத்துக்கொண்டது. இதனால் முன்னாள் அமைச்சரான ராஜேந்திர பாலாஜிக்கும் ராஜபாளையம் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் கடும் கோபமுற்ற நடிகை கௌதமி பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகினார். எனக்கு ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என உறுதியளித்து அதை நம்பி நான் 5 மாதங்கள் அங்கு பணியாற்றினேன். ஆனால் உறுதியளித்தபடி எனக்கு போட்டியிட வாய்ப்பு தரவில்லை என கூறி பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார் கௌதமி. அதிமுகவில் இணைந்த கௌதமிக்கும் அங்கு கொள்கை பரப்பு இணை செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட கௌதமி விருப்பம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் அவர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அவரும் கண்டிப்பாக இதனை பரிசீலனை செய்து தங்களுக்கு அந்த தொகுதி வழங்கப்படும் என தெரிவித்ததாக தெரிகிறது. இதனையடுத்து ராஜேந்திர பாலாஜிக்கும் சிவகாசி தொகுதியை ஒதுக்கி தரலாம் என்று அதிமுகவில் முடிவு எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனை அறிந்து கொண்ட ராஜேந்திர பாலாஜி எடப்பாடி பழனிசாமியிடம் வாக்குவாதம் செய்ததாகவும் பேசப்படுகிறது. தனக்கு ராஜபாளையம் தொகுதி தராவிட்டால் அந்த தொகுதியை பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒதுக்கிவிடுங்கள் என்று அவர் கரராக பேசியிருக்கிறார். இதற்கிடையே ராஜபாளையம் தொகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒதுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு அங்கு நிலவுகிறது. ஒருவேளை ராஜபாளையம் தொகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒதுக்கப்பட்டால் அதிமுகவில் இருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் முன்னாள் எம்எல்ஏவான கோபால்சாமி. அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார். எனவே ராஜபாளையம் தொகுதியில் யார் போட்டியிடப் போகிறார் என்கின்ற தொகுதி சண்டை எப்பொழுது ஆரம்பித்து விட்டது என்பதை இன்றைய முக்கிய செய்தியாகும். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.